வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நியர்பை நம்ம வந்து இந்த இயரோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நியர்பை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் தான் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாள் தான் மட்டும்தான் இந்த இயரில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான கடைசி வீக் இந்த இயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அதனால் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து போனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கும். ஓப்பன் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி அது பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட்டும் எடுத்து ஒரு அப் ட்ரெண்டும் நமக்கு வந்து போயிருக்கு. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து நியர்லி 2024 ஒரு 9ஆம் மாதத்துலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷமாக நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே தான் வந்து மார்க்கெட்டை வந்து சுற்றிட்டு இருந்தது. பெருசாக பயங்கரமான ஒரு வயலண்ட் மூவ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து இல்லை. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது. அகெயின் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த அப் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கல. எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் வந்து 2024 ஒரு ஆல் டைம் ஹை வந்துச்சு இல்லையா, சேம் அந்த இடத்துல தான் வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது. பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாகவே வந்து எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இந்த ஆல் டைம் ஹையை வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு புல் மார்க்கெட்டில் நாம் வந்து ஒரு என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை ஏன் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நிஃப்டி 50ல் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நியர்லி பார்த்திங்கன்னா 2021 சேம் ஒரு 10ஆவது மாதம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஒரு கப் அண்ட் பேட்டர்ன் ஹேண்டில் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. பிரேக் அவுட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு 2023 வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு க்ளோசிங் பக்கம் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7000 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் கிடச்சதுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சேம் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட்டும் நமக்கு வந்து நடந்திருக்கு. ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கும்போது ஒரு நல்ல ரேலி நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது கன்ஃபார்மாக வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரேலி தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அகெயின் ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டு ஒரு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ ப்ரைஸ் இருக்கிறதே ஒரு ரெசன்ஸ் கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,350 24,000 அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு 24,000க்கு கீழே வந்து ஒரு க்ளோசிங் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் மூவ் வந்து நிஃப்டி 50 வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி நிஃப்டி 50 வந்து மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீக்லி வந்து எடுத்திருக்கோம். ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து இது வரைக்குமே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது லாஸ்ட் வீக் வரைக்குமே வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்து இருந்தது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படின்ட்டு ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஆனால் லாஸ்ட் வீக் வந்து என்ன நடந்தது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சேனலுக்கு வெளியே வந்து ஒரு கேண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவாக வந்து நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். இருந்தாலும் இன்னொரு விஷயம் நாம் வந்து பார்க்கணும். அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த ரெசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வந்து போச்சு. ஆனால் ஃபர்தராக இன்னொரு ஹையர் ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் வந்து ஆகலை. ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 25,500 நமக்கு வந்து ஒரு கட் பண்ணக்கூடாது. ஒரு லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக நமக்கு வந்து போயிடும். ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு 24,400 24,000 நோக்கி வந்து வீக்லியில் வந்து தள்ளி விட்டுரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு என்ன விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா
இன்சைட் பார் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் வந்து ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த கேண்டலுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் வந்து இருக்கு இல்லையா, அதாவது லாஸ்ட் வீக். ஸோ அதாவது டிசம்பர் 2வது வீக் நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ இந்த கேண்டலோட ஹையை வந்து மார்க் பண்ணுங்கள், அதே மாதிரி லோவையும் மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த வீக் அல்லது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது நமக்கு வந்து ஒரு டெய்லி கேண்டலில் ஒரு பிரேக் அவுட் கிடைக்குது, அதாவது ஒரு 26,200க்கு மேலே வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் வந்து பாசிட்டிவ் சைடு மார்க்கெட்டை பற்றி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டலோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ 500 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப இந்த ஹையிலேருந்து இன்னொரு 500 பாயிண்ட் நாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வருது. அப்போ ஒன்ஸ் இந்த கேண்டலோட ஹையை வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 26,600-700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு அப் அண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கேண்டலோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஒரு 500 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டவுன் மூவ் வருது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 25,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க, இது வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டல். ஹையை கட் பண்ணாங்க அப்படின்னா நல்ல வால்யூமோட ஒரு 500 பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் ஒரு 500 பாயிண்ட்டை நாம் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது நிஃப்டியில் ஒரு 2% மூவ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,700, அதே மாதிரி லோ சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,200 வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா இந்த இன்சைட் பார் கேண்டல் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ கொடுக்கும்போது இந்த மூவ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 மாதமாக அப்படின்ட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். நவம்பர்லேருந்து இப்போ டிசம்பர் வரைக்குமே வந்து 2 மந்த்ஸாக மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. 26,200லேருந்து 300 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. 25,800 700 வந்து சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ப்ரைஸ் வந்து எப்போயெல்லாம் வந்து 25,800 700 வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு புல் பேக், இது மாதிரி நமக்கு வந்து புல் பேக் வந்து கிடச்சிட்ருக்கு. அட் த சேம் டைம் எப்போ எல்லாம் ப்ரைஸ் வந்து ஒரு 26,000லேருந்து ஒரு 26,300 வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து அடிச்சுட்டு விட்றாங்க. ஸோ ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் வந்து போகும்போது ஒரு செல்லிங், அதே மாதிரி இந்த இடத்துல போகும்போது ஒரு செல்லிங், இந்த இடத்துல போகும்போது ஒரு செல்லிங் அப்படின்ட்டு அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டதுனால அடுத்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றது கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் 26,300லேருந்து ஒரு 26,330 340 அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ நமக்கு வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு ஹை வந்து இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,060லேருந்து ஒரு 26,100 அப்படிங்கிற நம்ம வந்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒரு க்ளோசிங் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா ப்ரைஸ் அகெயின் வந்து ஒரு 25,800 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் வரும், இந்த இடத்துல அகெயின் வந்து ஒரு புல் பேக் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த இடத்துல இந்த 25,700 உடச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,300 400 இந்த ரேஞ்சில் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டாவது சினாரியோவாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நமக்கு வந்து ஒரு இந்த சேனலுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு கேப் அப் வந்து போயிருந்தது. ஸோ இப்போ இந்த சேனலை வச்சு பார்க்கும்போது நிஃப்டி 50 ஒரு புல் பேக் லெவலுக்காக வந்து போயிட்டுருக்கு. ஒரு டவுன் மூவ் வந்துச்சு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த புல் பேக் லெவல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 26,100லேருந்து 26,000 இது ஃபுல்லாக வந்து ஒரு புல் பேக் லெவல் தான். ஸோ ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் இந்த 26,100க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகுது, இதுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு 26,300 நோக்கி வந்து நகரும். ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ, இந்த இடத்துல நமக்கு வந்து 26,100க்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியலை, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரும். அதாவது ஒரு 25,700 நோக்கி வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கீழே இறங்கிட்டு அதை உடச்சதுக்கப்புறம் ஒரு 25,400 நோக்கி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆகாமல் அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அண்ட் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வால்யூம் வந்து பெருசாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. லாஸ்ட் இன்ட்ராடே வீடியோலேயே நம்ம வந்து இந்த பற்றி பேசியிருக்கோம். ஸோ வால்யூமோட செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இதில் பெருசாக வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஃபேக் மூமெண்ட் மாதிரி அல்லது வந்து ஒரு மார்க்கெட் ஆர்டரில் எக்ஸிட் ஆன மாதிரி நமக்கு வந்து காமிக்குது. அதனால் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட்டாகவே வந்து இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா ப்ரைஸ் மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து வந்து மேலே போக முடியாமல் ஒரு ஃபேக் மூமெண்ட்டாக மாறி உள்ளே மறுபடியும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளே தான் வந்து சுற்றும். ஸோ அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கும் போது நமக்கு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் இந்த ரேஞ்சை உடச்சிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கீழே இறங்கும் போது இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். அட் த சேம் டைம் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட்டும் நமக்கு வந்து ஃபார்ம் வந்து ஆகாது. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி வந்து காமிச்சிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே இறங்கும். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இப்படி கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டும் வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பையர்ஸை வந்து ட்ராப் பண்ணிடலாம், இந்த இடத்துல வந்து செல்லர்ஸை வந்து ட்ராப் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து ஆப்போசிட் ட்ரெண்டில் வந்து போகிறவங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்படி வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்குங்க. 1 hour டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 26,50 26,000 நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. அதே மாதிரி 25,700 25,800 இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து 1 hour சார்ட்டில் வந்து இருக்குது. இப்போ வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் வந்து பாசிட்டிவால் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு மூவாக வந்து இருக்குது. ஆனால் எப்பயுமே கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக போகுது அப்படிங்கிறதுக்காக எக்ஸாக்ட்லி வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸ் நிஃப்டிலையும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து போயிடாதீங்க. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ நிஃப்டி 50 அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட். இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணிக்கிங்க. எல்லா நாளும் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி மாதிரியே வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகாது. ஓரளவுக்கு அதோட இம்பேக்ட் வந்து நிஃப்டி 50ல் வந்து இருக்கும். அதில் வந்து மாற்றுக்கிறது வந்து கிடையாது. இப்போ ஒரு 300 பாயிண்ட் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து மூவ் ஆகிருக்குது அப்படின்னா சேம் 300 பாயிண்ட் நிஃப்டி 50ல் வந்து மூவ் ஆகணுன்ட்டு எந்த விதமான ஒரு அவசியம் வந்து கிடையாது. இது ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீக் வந்து லாஸ்ட் வீக். ஸோ வெஸ்டர்ன் ட்ரேடர்ஸ் வந்து அதாவது வெளிநாட்டு ட்ரேடர்கள் வந்து அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் வந்து வரப்போகுது. ஸோ கிறிஸ்மஸ் வந்து வெளிநாடுகளில் அதிகப்படியாக வந்து கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை. அவங்க பணத்தை போட்டு ப்ராஃபிட் பண்ணி வெளியே போயிட்டு அவங்க வந்து அவங்களோட பண்டிகையெல்லாம் வந்து கொண்டாடிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ பண்ணும்போது ப்ராஃபிட் அவங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்போது நல்ல ப்ராஃபிட்டோடு அவங்க வந்து வெளியே வந்து போவாங்க. ஸோ இதை நம்பி நாம் வந்து உள்ளே போகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிமலான ஒரு லெவலாக நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். 300 பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட்டாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த லெவலுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வந்து வரலாம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 25,950 கிட்ட வந்து இருக்குது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,50 26,100 இந்த லெவலை நம்ம வந்து ஒரு ஆப்டிமம் லெவலாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா அகெயின் 26,200 26,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். பை சான்ஸ் நமக்கு வந்து
ப்ரைஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டி போன மாதிரி வந்து நிஃப்டி 50ல் நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த வீக்கோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 25,800 25,700 தான் வந்து இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும். பை சான்ஸ் ஒரு நெகட்டிவாக வந்து இருக்குது, பயங்கர நெகட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த 25,700 வந்து உடைக்கலாம். அப்படி உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கடுத்த ஒரு சப்போர்ட் 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,450 வந்து இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக்கோட மேக்ஸிமம் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 25,700 26,100. அதை உடைச்சாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து மூவ் ஆகும். அப் டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.